ஒரு வழியாக 5th month ஸ்கேனை முடிச்சிட்டோம். நாளைக்கு என் பர்த்டே. இப்போ எங்கே போய் போகிறோம்? என் தங்கச்சி வந்து எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வழியாக 5th month ஸ்கேனை முடிச்சிட்டோம். நாளைக்கு என் பர்த்டே. ஆனால் ஒரு பிளானும் இல்லை. ஆமாம், நீ என்கிட்டமே சொல்லியே என்ன பிளான் இருக்கு? சாப்பிட போகிறோம். டாக்டரே நான் எதுவுமே சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. இப்போ போய் சாப்பிட போகிறோமேன்னு கில்ட்டாக இருக்கு எனக்கு. போயிட்டு புளியோதரையும் தயிர் சாதமும் சாப்பிட்டு வர போகிறேன். என்ன பிளான்? இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாத தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எஸ், ஃபைனலி 5th month ஸ்கேன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஸ்கேனுக்கு போகிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியும் பீதியிலே இருப்பேன் நான். ஸோ இப்போ கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் அடுத்த ஸ்கேனுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி திருப்பி பீதி ஆவேன். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 days வந்து நான் vlog பண்ணலான்னு நினச்சேன். காலையிலே நினச்சேன், ஆனால் பண்ணவே இல்லை. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் வீட்டில் போய் இப்போ நிறைய வேலை இருக்குது. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குக்கிங்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அதுவே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்கேன் ஒரு 2-3 days முன்னாடியே பார்த்துட்டோம். பட் நாங்கள் ஸ்கேன் எடுத்த அன்றைக்கி ரொம்ப டிலே ஆனதுனால டாக்டர் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து செக்கப் போயிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி காலையிலேயே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு தான் வந்து டாக்டரை பார்த்துட்டு வந்தோம். அண்ட் வரத்துக்கே பயங்கர டைம் ஆகிடுச்சு. வந்த உடனே வந்து வீடு வந்து காலையில் பெருக்காமே போயிட்டேனா, அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து வீடு பெருக்கிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ தான் வந்து ஒரு சில அட்டைப்பெட்டியெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டியிருக்கோம். இன்னும் ஒரு சில பாக்ஸஸ் அப்படியே இருக்குது. பட் எல்லாத்தையுமே எம்டி பண்ணியாச்சு. இன்னும் ஒரு பாக்ஸோ 2 பாக்ஸோ மட்டும் அப்படியே இருக்குது. அதை இன்றைக்கி கிளியர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன். ஏன்னா ரூமில் வச்சேன் அப்படின்னா வந்து ஹால்லையே நம்ம சுற்றிட்டு இருக்கிறதுனால ரூமில் இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது. ஸோ வந்து ஹாலில் வச்சோன்னா தான் வந்து அது கண்ணுக்கு தெரியும். அண்ட் அதை உடனே வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. அண்ட் இந்த வீடு பெருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்பேஸ் இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். அண்ட் பார்ட்டிஷனும் நிறைய இருக்கிறதுனால வந்து நிறைய இடத்துல பெருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் எல்லா மூலையும் பார்த்து பார்த்து பெருக்கிற மாதிரி இருக்குது. அதனால எனக்கு ஒர்க் ஜாஸ்தியாக தெரியுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடெல்லாம் செட் பண்ணிகிட்ருக்கோம். பட் மேஜராக எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டாலும் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை நானும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் வந்து ஒரு அட்டைப்பெட்டியிலேருந்து எடுத்து இன்றைக்கி தான் ஒட்டுறோம். அண்ட் இந்த சைடு இருக்கிறது, ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே ஹஸ்பண்ட் போனது, லெஃப்ட் சைடு இருக்கிறது நானும் அவரும் சேர்ந்து போனது. அண்ட் இந்த கிச்சன் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு குக் பண்ணுறதுன்றதை விட எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. இங்கே இருக்க கபோர்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால என்னால் ஒரு வாட்டியும் ஓப்பன் பண்ணி எடுக்க முடியல. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் எப்படியெல்லாம் இதை அழகாக அரேஞ்ச் பண்ணலாம், இன்னும் எப்படியெல்லாம் அதை ஈஸியாக எடுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணலான்னு வந்து பார்த்துட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து ஆல்ரெடி வெஜிடபிள் வாங்கி வச்சிருந்ததுனால வெஜிடபிள் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கணும். பட் இப்போ இருக்கிறதுக்கு பசிக்கு வந்து டக்குன்னு ஏதாவது செய்யணும் அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன்.
அண்ட் என்னோடய வெஜிடபிள் பிரியாணியில் இஷ்டத்துக்கு சம்டைம்ஸ் நான் இன்க்ரீடியன்ஸ் போடுவேன். இன்றைக்கி வந்து பட்டாணி இல்லை, பட் அதுக்கு பதிலாக கேப்சிகம் இருக்குது சொல்லிட்டு அதையே வந்து போட்டுட்டேன். கேப்சிகம் போட்டாலே வந்து அந்த வெஜிடபிள் பிரியாணியோட டேஸ்ட் வந்து லைட்டாக மாறிடும். ஏன்னா கேப்சிகமோட டேஸ்ட் வந்து லைட்டாக ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து வந்துடும். பட் ஸ்டில் பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒரு வகையில் வெஜிடபிள் உள்ளே போனால் போதும் அப்படின்னு அதையே செஞ்சுட்டேன். அண்ட் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் குவிக்காக முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா இன்னும் ரொம்ப லேட்டாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ என்னோடய டயட் என்னோடய எக்ஸசைஸ் பற்றிலாம் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக நான் இன்னொரு விலாகில் போடுறேன். டயட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் இல்லை. நான் முன்னாடி என்ன சாப்பிட்டுட்டு இருந்தனோ அதே தான் சாப்பிட்றேன். அண்ட் டாக்டரும் உங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அதை மட்டும் சாப்பிடுங்க, இந்த ஜங்க்கு அந்த சீஸ் ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஆல்ரெடி அது நம்ம ரொம்ப ரேராக தான் சாப்பிட்றோன்றதுனால நான் அதை எடுத்துக்கவே இல்லை. வீட்டில் சமைச்சது எதுவாக இருந்தாலும் நான் வந்து சாப்பிட்ருவேன். அண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் எஸ், ஒரு சில யோகா எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு டாக்டர். அண்ட் அது இல்லாமல் வாக்கிங்கும் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ், டுடே இஸ் மை பர்த்டே. அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் கெட் ரெடி எல்லாம் ஷூட் பண்ணலான்னு நினச்சேன், பட் டைம் ஆகிடுச்சு. அண்ட் மார்னிங் ஆனால் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்காது. ஆல்ரெடி நான் கெட் ரெடி வித் மீ வந்து ரீலில் ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன், நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கீழே டேக் பண்ணுறேன். அண்ட் அந்த ரீல்லையும் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்கேன், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் அண்ட் மேக்கப். இப்போதைக்கு கொண்டை போட்டிருக்கேன், அப்புறமா வந்து தலையை வந்து விரிச்சு விட்ருவேன். இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கி டிஎன்ஏ அப்படிங்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களோட ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தது. அண்ட் இப்போ ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போகிறோம். ஸோ கசகசன்னு இருக்கும். காலைல ரெடி ஆகும் போதே ரொம்ப வேர்த்துச்சு, அதனால தான் கொண்டையை போட்டு கிளம்பிட்டேன். கசகசன்னு இருக்குது. பேபி எங்கே பேபி போகிறோம்? சஸ்பென்ஸ். எங்கேயோ போயிட்டுருக்கோம், ஆனால் லஞ்சுக்கு போகிறோம். எங்கே போகிறோம் தெரியல, நான் போகிறத காமிக்கிறேன். அண்ட் காலையிலேயே என் தங்கச்சி வந்து லஞ்ச் அண்ட் ஒரு நியூ ஸ்பாட்டாக. சரி ஓகே, அதை நான் போனதுக்கப்புறம் காமிக்கிறேன். அண்ட் என் தங்கச்சி வந்து எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் வந்து எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தா. நான் இந்த விலாகோட எண்டில் வந்து நான் அதை காமிக்கிறேன். செம்ம சூப்பராக இருந்தது. அதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் நான். அண்ட் அவள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு வாட்ச் வாங்கினது வந்து ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏன் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது என்ன வாட்சுங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன். ஸோ லஞ்சுக்கு வந்து திண்ணை மெஸ் தான் வந்திருந்தோம். அங்கே நாங்கள் புக் பண்ணி தான் போயிருந்தோம், பட் ஸ்டில் வந்து வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு போல இருக்குது. அவ்வளோ கூட்டமாக இருக்கே, அவ்வளோ வர்த்தாக இருக்குமா அப்படின்னு தான் நான் போனேன். பட் அந்த அளவுக்கு வர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். போன உடனே ஒரு சூப் ஆர்டர் பண்ணோம். ஸோ மட்டன் சூப் நல்லா இருந்துச்சு, வீட்டில் செய்கிற மாதிரி மிளகு. பட் எல்லாத்துலேயுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அண்ட் மீட் எல்லாமே இன்னும் நல்லா குக்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். டேஸ்ட் வந்து ஓகேவாக இருந்துச்சு, பட் மீட் இன்னுமே நல்லா குக்காக இருந்தால் அந்த ஜூஸியாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சு, பிரியாணி நல்லா இருந்துச்சு, பட் ஸ்டில் மஞ்சள் அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இட் இஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் லைட்டாக தான் சாப்பிட்டோம், அதுக்கு மேலே சாப்பிட முடியல. எனக்கு வேறு ஏதாவது சில்லுன்னு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் தோணுச்சு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், மஞ்சள் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டோங்க. ஆமாம், சாப்பிட்டதோட நம்ம டபுள் மடங்கு சாப்பிட்டோங்க. அங்கே ஸ்டார்டர்ஸ் நிறைய ட்ரை பண்ணோம். அண்ட் ரெண்டு தான் சாப்பிட முடிஞ்சது. ஏன்னா அங்கே ஃப்ரை, இங்கே வந்து கொஞ்சம் இந்த செமி கிரேவிலாம் இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே போகிறோம்? நெக்ஸ்ட் பிளேஸ் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். இதே தான் இதுக்கும் சொன்னேன். அப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் ஏதோ சாப்பிட்ற பிளேஸ் இல்லை. இப்போ தானே சாப்பிட்டோம், திரும்பவும் சாப்பிட்ற பிளேஸ் போவோமா தெரியல. மைண்ட் அதுக்கு தான் போகுது, ஆனால் தின மாட்டேங்குது. சரி தெரியல நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு. அண்ட் நான் ரொம்ப நாள் கழிச்சு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். பயந்துக்கிட்டே போட்டேன், ஐயோ எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு. சரி இன்னைக்கு ஒரு நாள் போட்டுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக 2-3 ஷேட் வந்து கலந்து போட்டிருக்கேன். ஒன்று வந்து ப்ராஷ் பியூட்டியில் ஒரு ஷேட், அந்த ஷேட் நேம் எனக்கு தெரியல. அப்புறம் கே பியூட்டிலேருந்து ஒரு ஷேட், அந்த ஷேட் நேம் எனக்கு தெரியல.
ரெண்டுத்தையும் வேணால் லிங்க் பண்ண, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதான் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இது என்ன பிளேஸ் ஒன்றுமே எனக்கு புரியல. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஏதோ ஒரு கேக் ஷாப் மாதிரி தான் இருந்துச்சு. வெளியே இருந்து பார்க்க வெளியே அந்த ஷாப் தான் இருந்துச்சு. அண்ட் பக்கத்தில் ஏதோ தியேட்டர் மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. என்னன்னே ஒரு ஐடியாவுமே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் தான் உள்ளே போகும்போது தெரியுது இட்ஸ் அ பேக்கிங் டேட் அப்படின்னு. அதை வந்து அவங்க வீட்டில் கொண்டு போய் கட் பண்ண போகிறோம். அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நல்லா இருக்குமா? ஸோ இது வந்து அவங்க எப்படி பார்த்து புக் பண்ணாங்கன்னு தெரியல. பட் எனக்குமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தது வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இது வந்து நுங்கம்பாக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அவங்களே எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆர்டர் வைஸ் எந்த ஆர்டர்லேருந்து போகணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் வந்து சும்மா அதை போட்டு அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி கேக் பண்ணோம். லிட்ரலாக நாங்களே தான் பண்ணோம் ஒரு இன்க்ரீடியண்ட்டும். பட் என்னென்னா நாங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1 hour 40 minutes சொன்னாங்க. அந்த டைமில் வந்து நம்ம வெயிட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்க கேக்கை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து லைக் நம்ம டெக்கரேஷன் கேக்கை டெக்கரேட் பண்ணுறது அண்ட் ஐசிங் என்னென்னமோ ஸ்டெப்ஸ்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை இதுக்கு முன்னாடி. இது சூப்பராக இருந்துச்சு. பட் இதுக்கு நம்ம பே பண்ணணும். நீங்கள் எவ்வளோன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோன்னு என்கிட்ட சொல்லலை. ஸோ நம்ம இதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் தனியாக பே பண்ணணும். ஸோ இல்லை டெக்கரேஷன் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். அண்ட் யூஷுவல் ஸ்பாட்டாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டாக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு. அண்ட் இது மாதிரி நான் பேக் பண்ணதில்லை. ஆல்ரெடி நான் ஒரே ஒரு வாட்டி அந்த ஹஸ்பண்ட்காக அவரோட பர்த்டேக்கு வீட்லேயே வந்து கேக் செஞ்சுருக்கேன். பட் அது ப்ராப்பர் பேக்கிங்காலாம் இல்லை. பட் இது ரொம்ப ப்ராப்பர் பேக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் நடுவில் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி பண்ணணும், இது வந்து இப்படி ஆயிடுச்சு, சப்போஸ் சொதப்பிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து 3 step ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த 3 step ப்ராசஸ்க்கு நடுவுலையும் அடுத்த ஸ்டெப் இது, அடுத்த ப்ராசஸ் இதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பண்ணது வந்து டோரா வந்து டான்ஸ் ஆட, எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு சாக்லேட் மேக்கிங் எபிசோடில் வந்து டோரா புஜ்ஜி எல்லாம் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதை தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள். பட் சீரியஸ்லி பேக்கிங்க்கு கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இவங்க தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து சிம்பிளாக தான் இருந்துச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. பட் நம்ம பண்ணும்போது தான் ஐயோ ஏதாவது சொதப்பிடுவோமோ அப்படின்லாம் தோணிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து அவங்களே ரெடிமேடாக கேக் கொடுத்துட்டாங்க. நாங்கள் பண்ண மிக்ஸ் அவங்க பேக் பண்ணுறதுக்கு 40 minutes ஆகும். ஸோ அதுக்குள்ளே அவங்களே ஒரு கேக் கொடுத்துட்டாங்க. இதை வந்து இப்போ கட் பண்ணி சுகர் சிரப்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்து சாக்லேட்லாம் வந்து போட்டு அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணி இப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த டெக்கரேஷன் பார்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாக தான் போச்சு. ஏன்னா கேக்கை வந்து கொஞ்சம் நம்ம சொதப்பினோன்னாலும் கேக் மொத்தமாக காலி ஆகிடும்.
அண்ட் இந்த டூல்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதமும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா அந்த டூல் வச்சு நான் கேக் அப்படி க்ரீமை வந்து கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணும்போது கேக் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த டூலெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபைனலி கேக் டெக்கரேஷன் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டெக்கரேஷன் தான் கொஞ்சம் வந்து யோசனையாகவே என்ன மாதிரி டெக்கரேஷன் போடலாம், ஏன்னா நமக்கு எதுவுமே வந்து போட தெரியாது. ஸோ எந்த மாதிரி டெக்கரேஷன் போடலாம் அப்படின்னும் வந்து ஐடியா இல்லை. அதுக்கு தான் ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த டிசைன் வந்து நான் பண்ணது, இந்த ஹாஃப் டிசைன் வந்து அவங்க பண்ணது. எது நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பண்ணதா அவங்க பண்ணதா? நான் பண்ணது பாருங்கள், லிட்ரலாக ஃப்ளவர் மாதிரி இருக்குது. அவங்க பண்ணது பாருங்க இப்படி. இது எதில் சேர்க்கறது இதுன்னே தெரியல. இது ஃப்ளவர் மாதிரி இருக்கு. இது வந்து ப்ராப்பர் ஃப்ளவர்னா இது என்ன நசிங்க போனதா? அண்ட் டாப்பிங்ஸ்க்கு அவங்க வந்து ப்ளூபெர்ரி கொடுத்துருந்தாங்க. ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்காது அப்படின்றதுனால ஐ வென்ட் வித் ப்ளூபெர்ரி. அண்ட் ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. முடிச்சிட்டோம். நாங்கள் காலையிலேருந்து வெளியே சுற்றியே டைம் போயிடுச்சு. அண்ட் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பேக்கிங் டேட்லாம் போவேன் அப்படின்னு. அண்ட் இவங்க வந்து இப்படிலாம் யோசித்தது வந்து கொஞ்சம் எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பேபி. அண்ட் அந்த கேக் எடுத்துகிட்டு போய் இப்போ வீட்டில் வந்து கட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கேக் டேஸ்ட் வாஸ் குட். பட் நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக கடையில் வாங்குகிற கேக்கில் வந்து ஒரு சில டைம் வந்து சுகர் சிரப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன். ஸோ அதுவுமே ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதனாலேயே கேக் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பர். ஹே காய்ஸ், ஸோ இப்போ வந்து என்னோடய வாட்ச் கலெக்ஷனையும் அப்படியே காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். என் தங்கச்சி என்ன வாட்ச் வாங்கி கொடுத்தா. அண்ட் என்கிட்ட இருக்க ஃபியூ வாட்சஸ், என்கிட்ட வாட்சஸ் நிறையலாம் இருக்காது. அண்ட் இருக்கிற எல்லாமே யாரோ ஒருத்தர் கிஃப்ட் பண்ணது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேனியல் கிளைனோடது. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் முன்னாடி நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது கிஃப்ட் கொடுத்தது. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 2000 rupees வரும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த டப்பா. ஸோ எல்லாத்தையும் டப்பாலே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் வாட்ச்சு வித் ரவுண்ட் டயல். எனக்கு வந்து ரவுண்ட் டயல் தான் பிடிக்கும். அதான் வந்து கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கும், கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்காது சொல்லிட்டு சரி இதே வந்து வாங்கியாச்சு. ஆக்சுவலாக இது முன்னாடி நான் பார்த்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது இப்போ ஓடவே இல்லை. ஸோ நான் கட்டினா வந்து ஓடாத வாட்சை தான் கட்டிட்டு போவேன். ஏன்னா வாட்சஸ் வந்து இப்போது இது வந்து ரொம்ப பெரிய பிராண்ட்லாம் கிடையாது. ஒன்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா பேட்டரி போட்டாலும் பெருசாக வந்து ஓடாது. இது ஒன்று. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஃபாஸ்ட்ராக்கோட வாட்ச் தான். ஸோ ஃபாஸ்ட்ராக் வாட்ச் கையில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த வாட்ச் தான். இது வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் இதையும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இதோட லிங்க்கும் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து லிங்க் நான் தரேன். பட் இதுவும் வந்து கிஃப்ட் தான். எனக்கு வந்து என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக என்கிட்ட லிங்க் அமுச்சு அக்கா இது ஓகேவான்னு கேட்டு தான் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் தான் செலக்ட் பண்ணேன் இதை. ஸோ இதுவுமே அதே மாதிரி ரவுண்ட் டயல். பட் கலர் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பிரான்ஸ் கலரில் இருக்கும். ஸோ இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபாஸ்ட்ராக். இதோட ப்ரைஸ் எனக்கு தெரியல. அண்ட் இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் டைம் அண்டு கீழே வந்து டேட்டும் காட்டும். பட் அதை நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணணும். இப்போ ஃபெப்ரவரியில் 28 days தான் இருந்துச்சு. ஸோ அடுத்தது 29 வரணும். அடுத்து 1 வரணும். பட் இது வந்து 29, 30 அப் 1 அந்த மாதிரி ரெகுலராக அந்த மாதிரி கணக்கு எடுத்துருச்சு. ஸோ அந்த இது மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது நல்லாயிருக்கும். அண்ட் ரெகுலராக நீங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா இது நல்லாயிருக்கும். இது இல்லாமல் என்கிட்ட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருந்தது. அம்மா வீட்டில் இருக்குது, என்கிட்ட இப்போ இல்லை. அந்த ஸ்மார்ட் வாட்ச் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது வந்து ஃப்ரம் நாய்ஸ். அது ஆக்சுவலாக நான் என்னோடய கேலரி பர்ன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். லைக் நம்ம கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் என்னோடய வாக்கிங் கவுண்ட் எல்லாமே, ஸ்டெப்ஸ் கவுண்ட் எல்லாமே அதை ட்ராக் பண்ணும். அதனால தான் நான் வந்து அது வாங்கியிருந்தேன்.
அண்ட் இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்ச் தான் கொஞ்சம் ட்ரெண்டிங் இருக்குது அப்படின்றதுனால வாங்கினேன். அது அஃபிஷியல் பர்பஸ், அந்த ஆஃபீஸ்லாம் போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் என்னென்னா, இஃப் யூ ஹேவ் சென்சிட்டிவ் ஸ்கின் கண்டிப்பாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு வாக்கிங் போகும்போது இந்த இடத்துல கட்டிட்டு போகும்போது வேர்த்து அது வந்து ஸ்கின் அலர்ஜி வந்துச்சு. ஸோ அதனால் வந்து அது நான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் அது வந்து ரீசார்ஜபிள், அடிக்கடி சார்ஜ் போட்டுக்கணும், சார்ஜும் கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா, என் தங்கச்சி எனக்கு கிஃப்ட் பண்ண வாட்ச். அவள் நேற்று தான் கேட்டா என்ன வேணும்னு. எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அண்ட் எனக்கு வந்து இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு கேட்குறது சுத்தமாக பிடிக்காது. பர்த்டே அதுவுமா அவங்களா வாங்கி தரணும் அப்படின்னு நினைப்பேன். அவங்களா வந்து இப்போது என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவை அப்படின்னு. ஸோ அதை வந்து அவங்களா கிஃப்ட் பண்ணணும், நம்ம கேட்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். பட் அவளாக வந்து கேட்டால் எனக்கு சுத்தமாக ஐடியாவும் இல்லை. நான் கேட்கவும் அந்த மாதிரி சொல்கிறதும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் நிஜமாலே ஐடியாவும் இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறதுக்கு. இல்லை எனக்கு எதுவுமே ஐடியா இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவளே வந்து வாட்ச் ஓகேவான்னு கேட்டால் சரி ஓகே அப்படின்னு. நான் என்ன நினச்சேன்னா அவள் வந்து சின்ன பொண்ணு, ஸோ பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் திடீர்னு வந்து பட்ஜெட்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ என்ன வாட்ச் வேணால் சொல்லணும். எனக்கு வாட்ச் பற்றி ஐடியாவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 2 வாட்ச் வச்சுருக்கேன். அதனால் நான் யோசிச்சது கூட கிடையாது இந்த வாட்ச் வாங்கணும் அந்த வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இருக்கிறதே நல்லா தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் நான் வாட்ச்சு இதெல்லாம் வந்து பெருசாக வாங்கவே மாட்டேன். ஸோ வந்து எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. அப்புறம் ஆனால் நான் வந்து ஒரு கோல் ஒன்று வச்சுருந்தேன். ஒரு விஷயம் வந்து நினச்சிருந்தேன். அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா இந்த வாட்சை நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் நமக்கு அப்படின்னு. அந்த ஒரு வாட்ச் மட்டும்தான் மைண்டில் இருந்தது. பட் அது நான் வாங்குறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ சும்மா சொன்னேன் இந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல, டைட்டன் வேணா வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவள் வந்து வாட்ச் வாங்கிட்டு கால் பண்ணா, நான் வாங்கிட்டேன் ஆனால் உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, நாளைக்கு பார்த்துட்டு பிடிக்கலன்னா சொல்லு ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறம் போனேன் மறுநாள் வீட்டுக்கு, டைட்டன்லேருந்து வாட்ச் வாங்கியிருந்தா. நான் ரொம்ப அப்படியே நம்ம சொன்னதை ஒரு வேளை வாங்கிட்டாலோ, நம்ம விளையாட்டுக்கு சொன்னதை வாங்கிட்டாலோ அப்படின்னு தோணுச்சு. பட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. பட் ஒரு பக்கம் வந்து ஐயோ இவ்வளோ செலவு பண்ண வச்சுட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. டைட்டன் ராகா ரேஞ்ச்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த ரேஞ்ச்லேருந்து இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து டைட்டன் ராகாவில் ஒரு அழகான வாட்ச் வச்சுருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி வாட்ச் வாங்கணும், பட் இந்த கோலை அச்சீவ் பண்ணால் தான் வாங்கணும் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே அவளே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். நான் அவகிட்டே சொன்னேன், நான் ஒரு கோல் வச்சுருந்தேன், அதை அச்சீவ் பண்ணால் வாங்கணும் வச்சுருந்தது நீ வாங்கிட்ட, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் செம்ம ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் இது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ பேக்கேஜே லக்ஸுரி பேக்கேஜாக இருந்தது. டைட்டன் ராகா ரேஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து ஒரு 5000க்கு மேலே தான். 5000 கீழே அதில் வாட்சே கிடையாது. அண்ட் இதோட இந்த குஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் டயல். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுன்னு நினைக்கிறேன் கிளியராக. அண்ட் கோல்டு கலர் வாட்ச்சு. எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி செயின் டைப்பில் ஒரு வாட்ச் வாங்கணும்னு ஆசை. ராகாவில் எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ நீங்கள் வந்து ராகா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இஃப் யூ கேன் அஃபோர்ட் நீங்கள் வந்து வாங்கலாம். எனக்கே ரொம்ப அது ஒரு பெரிய ஓவர்வெல்மிங்காக தான் இருந்துச்சு ஒரு கிஃப்ட்டு. பட் ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் என் தங்கச்சி எனக்கு கொடுத்ததுலேயே அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ நீ பார்த்துட்ருக்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் அவரும் வந்து நல்லா இருக்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மாவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அம்மா அப்பா எல்லாருமே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தான் வந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் உங்களுக்கு. ஸோ இதோட லிங்க் வேணும்னா நான் ஆன்லைனில் இருக்கான்னு தெரியல, கிடைச்சா வேணால் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 6000 or 7000 வரும்னு நினைக்கிறேன். அது அடிக்கடி ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும் ஆஃபரில். பட் ஆன்லைனில் உங்களுக்கு சம்டைம்ஸ் இன்னும் சீப்பராக கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது உடனே வந்து கண்டிப்பாக கேட்பீங்க நிறைய பேருன்றதுனால தான் நான் ஷேர் பண்ணேன். ஸோ எஸ், இப்படி தான் போச்சு என்னோடய பர்த்டே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி உங்களது வந்து மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா ரொம்ப சாரி. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யோர் விஷஸ். அண்ட் நிறைய பேர் என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னிக்கும் வந்து நான் ஒரு சில விஷயம் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கூட இவ்வளோ வந்து விஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. பட் உங்ககிட்ட இருந்து அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கிடச்சிருந்தது எனக்கு. நிறைய பேர் இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் பீப்புள் கிட்டலாம் ஒரு சில விஷயம் எதிர்பார்ப்பேன்.
அதெல்லாம் வந்து நடக்காதப்போ ஒரு மாதிரி க்ளோஸ் பீப்புளே இப்படி இருக்காங்களே அப்படின்னு தோணும் இல்லையா? பட் இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் வந்து என்னை வந்து பர்சனலாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் நீங்கள் வந்து அவ்வளோ லவ்வோட அவ்வளோ கேரோட மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சால் விட்டா நேரில் வந்து என்னை பார்த்து சொல்லிட்டு போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு நிறைய மெசேஜஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து இதுக்கு வந்து எப்படி வந்து தேங்க்யூ சொல்கிறதுனே தெரியல. எனக்கு தேங்க்யூ தவிர வேறு வார்த்தையே இல்லை. உங்களோட சப்போர்ட்டை வந்து இன்னும் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் நிறைய விளாக்ஸ் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நீங்களும் நிறைய பேர் வந்து விளாக்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பொறுமையாக ஒன்று ஒன்றா போடுறேன். அவ்வளோ கண்டென்ட் வந்து மைண்டுக்குள்ளே இருக்குது எனக்கு. அவ்வளோ கண்டென்ட் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணலாம். பாய்.